ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல் இருக்குது. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபிக்கு ஜோசியர் சொல்கிறாங்க, ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பரிகாரத்தை முடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் சிபியோட கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க ஜான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த பரிகாரத்தை நாங்கள் உடனடியாக நாங்கள் செஞ்சு முடிச்சிருது அப்படிங்கும்போது, அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி மீனா கேட்டுட்டு இருக்கவும், அப்போ ஜோசியர் ஒரு பரிகாரத்தை சொல்கிறாங்க. இது கேட்டதுமே மீனா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, அந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமான பரிகாரம், அதை என் பையன் செய்ய மாட்டான் அப்படிங்கும்போது, அப்போ சிபி சொல்கிறாங்க, அம்மா நீ கொஞ்சம் இருமா ஜோசியரே, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அந்த பரிகாரத்தை நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த பரிகாரத்துக்குள்ளே எல்லாமே அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கவும், அப்போ ஜானு அவங்க தமிழரசிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு தமிழ், இந்த பரிகாரத்துக்காக நம்ம குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே போகணும், அதனால நீயும் அம்மாவை தங்கச்சி எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடு அப்படிங்கவும், இது கிட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, பிரேம் வர அங்கே இருந்துட்டு இருக்கிறான், அதே மாதிரிக்கு பிரேமுக்கும் சிபிசாருக்கும் என்னுடைய அம்மாவை தெரியும், மற்ற எல்லாருக்கும் தான் தெரியாது, அப்படி இருக்கும்போது அம்மா வந்தாக்கி கைங்குளமாக சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, இங்கே பாருங்க ஜானுமா, அம்மாவால் வர முடியாது அப்படிங்கிறாங்க. என்னாச்சுது, அம்மாவும் வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கும்போது, வேலை எப்போவுமே தான் இருந்துட்டு இருக்குது, அதனால பரவாயில்ல நீ அம்மாவை அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கும்போது, இல்லை இசைக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இருக்கும்போது அவளை அழைச்சிக்கிட்டு வர முடியாதுல்ல அப்படிங்கவும், உடனே தமிழ்கிட்ட ஆமாம் நீ சொல்கிறதும் சரிதான், சரி அம்மா வராட்டா பரவாயில்ல, மற்ற எல்லோரும் நம்ம எல்லோரும் கிளம்பிடணும், அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும்போது தமிழும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சம்யுக்தாவை தான் காட்டுறாங்க. அப்போ பிரேமிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா இந்த பரிகாரத்தில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுதான் சிபி பரிகாரத்தை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருல, அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது, அவன் சிபி பரிகாரத்தை பண்ணி முடிச்சுட்டாலே கல்யாண வேலையை அடுத்தது ஆரம்பிச்சிட வேண்டியதுதான், எல்லாம் உனக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சம்யுக்தா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. வந்தது இங்கே கணேசும் அமுதாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க குளத்து படிக்கிட்டு நின்று அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னங்க பண்ணுறதுக்கு, இந்த பரிகாரத்தை வேற சிபி செய்ய போகிறான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருவானோ அப்படிங்கும்போது, என்ன வளரிட்டு இருக்கிற, அவன் மட்டும் பரிகாரத்தை சரியாக செஞ்சு முடிச்சுட்டானா அடுத்தது கல்யாண வேலை தான், அவன் வேற சம்யுக்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், இந்த அம்மா வேற தமிழரசியை தான் சிபிக்கு கல்யாணம் பண்ணணும்னு இந்த அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவன் பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுட்டானா அவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறதுல ஏதாவது ஒன்று நடந்துடும், அப்புறமா நம்ம நினைக்கிறது என்ன ஆகுறது, நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அங்கே வெண்பா வராங்க. என்னப்பா ரெண்டு பேரும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறீங்க, அங்கே பரிகாரத்தை ஆரம்பிக்க போகிறாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, உடனே எங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. அப்போ ஜோசியிட்ட மீனா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ, இந்த சாமி சிலையை மலை மேலே இருக்கிற சிவன் கோயிலில் கொண்டு வச்சுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. என்ன சாமி இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது எவ்வளோ கஷ்டமான வேலை, அது மட்டும் இல்லாமல் அங்கே மேலே போகும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இதில் செருப்பு வர போடக்கூடாது, வெறுங்காலெல்லாம் போறதா இருந்தா எவ்வளவு கல்லு முள்ளெல்லாம் இருக்கும், அப்படியே அந்த பரிகாரத்தை பண்ணணும், ஐயோ என் பையன் அந்த பரிகாரத்தை பண்ண மாட்டான் அப்படிங்கும்போது, அப்போ உடனே ஜோசியர் சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சாதான் சிபிக்கு இருக்கிற தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. இதை கட்டதுமே சிபி சொல்றாங்க, அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பரிகாரத்தை நான் நல்ல மாதிரியா செஞ்சு முடிக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்து இங்க பார்த்தோம்னா வெண்பாவை தான் காட்டுறாங்க. அப்ப வெண்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்போ என்னப்பா பண்றதுக்கு, இந்த பரிகாரத்தை நிறுத்துறதுக்கு அப்படிங்கவும், உனக்கு சிபியை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, என்னப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க, எனக்கு சிபி தான் உயிர்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா கணேஷ் வெண்பாவை பிடிச்சு குளத்துக்குள்ள தள்ளி விட்டுருதாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அமுதாவும் வெண்பாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அமுதா ஐயோ என் பொண்ணு இப்படி விழுந்துட்டான்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கவும், அப்போ கணேஷும் கதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சத்தம் கேட்டு மீனா ஓடோடி வராங்க. என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அங்கே பாரு, உன் பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னனால அவள் இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே எல்லாருமே ஓடோடி வந்துருந்தாங்க. அப்போ சிபி அவங்க வெண்பாவை காப்பாத்திருந்தாங்க. அப்போ வெண்பா தூங்குன மாதிரி இருக்கவும், உடனே வெண்பாவை கண் முழிச்சிருந்தாங்க. முழிச்சதுக்கு அப்புறமா சிபி கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இப்படி செஞ்சு அப்படிங்கும்போது, என்ன மாப்பிள்ளை இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, எல்லாம் உங்களுக்காக தான், நீங்க கிடைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பொண்ணு, அவளும் போயிட்டானா அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் உயிரோடு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும், உடனே சிபி அவங்க வெண்பாவை போட்டு அடிச்சிருந்தாங்க. இது கொஞ்சமாவது உனக்கு நல்லா இருக்குதா, இப்படிலாம் நீ செஞ்சுட்டு இருந்தா நான் உன் கழுத்துல தாலி கட்டிடுவோன்னு சொல்லி நினைச்சிட்டே, என்ன இங்க பாரு இந்த மாதிரிலாம் நீ பண்ற வேலையை நிறுத்திடு அப்படின்னு சிபி கோவத்தோட சொல்லிட்டு போகவும், அப்ப ஜானுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெண்பா அந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும், அப்போ கணேஷ்கிட்ட அமுதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இந்த சிபி வெண்பாவை போட்டு இப்படி அடிச்சுட்டு போயிட்டான், நம்ம எதிர்பார்த்த மாதிரிக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் இப்பவும் கூட அவன் வாயால் என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன் சொல்ல மாட்டேன்னு இருக்கிறாம்ல, அவனை நான் சொல்ல வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைன்னா அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்
தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்லவும் என்னங்க பண்ண போறீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்த விஷயத்தில் நீ தலையிடாத நீ பேசாமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அமுதா வந்து இப்படி கணேஷ் சொல்கிறத பார்த்துட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா அவங்க வெண்பா வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ தர்ஷினி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் வெண்பா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்து அப்படிங்கும்போது நான் வந்து சிபி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உனக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்தே அவர் தான் எனக்கு கணவர்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் இப்போ என்னென்னா வந்து சம்யுக்தாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ சேது வந்து இதை கேட்டுக்கிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான் தன்னுடைய தங்கச்சி இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டால சரி இவங்க கல்யாணத்தை பற்றி நம்ம ஜானுக்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கிட்ட வந்து சேது சொல்கிறாங்க. அவள் வந்து இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டா சிபிக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க ஜானுமா அப்படின்னு சேது வந்து கேட்டுட்டு இருக்கவும் உடனே ஜானு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு சேது உனக்கு அவளை பற்றியும் தெரியும் அதே மாதிரிக்கு வந்து சிபியை பற்றியும் தெரியும். அவளுக்கு கொஞ்சம் தான் சொன்னாலே கூட அவளுக்கு கோபம் வந்துடும் அவள் தாங்கிக்க மாட்டா. ஆனால் சிபியோட கேரக்டரே வந்து அவள் எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய கேரக்டரு. அப்படி இருக்கும்போது அவள் என்ன பண்ணினாலும் சரி தான் வெண்பா வந்து கேட்க மாட்டா. இவங்க இப்போ இப்படி இருக்கிறாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சாக்கி கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கும் செட்டே ஆகாது அவங்க ரெண்டு பேருடைய குணத்துக்கு. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. அவள் எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடியவா. அதனால தான் நான் சிபிக்கு தமிழை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் முடிவு எடுத்திருக்கிறேன். இப்போ நீயே சொல்லு நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்னு கேட்கவும் உடனே வந்து சேது சொல்கிறாங்க ஆமாம் ஜானுமா என்ன இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு ஒரு அனுபவம்னு இருக்குதுல்ல அதில் நீங்கள் வந்து யோசனை பண்ணி தான் முடிவு எடுத்திருக்கிறீங்க. நான் தான் புரிஞ்சிக்காம அந்த மாதிரிக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரிக்கே வெண்பாவுக்கு கொஞ்சம்னு சொன்னாலே அவளுக்கு கோபம் வந்துடும். அதுக்காக அவள் பல நாள் பேசக்கூட மாட்டா. அதே மாதிரிக்கு தான் சிபி அத்தானும் அவரும் யாரையுமே வந்து அவரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிடுவார். ஆனால் தமிழ் அந்த மாதிரி கிடையாது. அவர் எப்படி இருந்தாலும் சரி தான் அவள் பொறுத்துக்கிட்டு பொறுமையாக இருந்துக்கிடுவா. நீங்கள் எடுத்த முடிவு தான் கரெக்டான முடிவு. சிபி அத்தானுக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டு நடக்கிறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே ஜானு வந்து சேதுவை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. நீயாவது நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிட்டே சேது அப்படிங்கும்போது நீங்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் ஜானுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா பரிகாரம் செய்கிறதுக்காக சிபியை வந்து குளிச்சுட்டு வர சொல்கிறாங்க. உடனே சிபியும் குளிச்சுக்கிட்டு அவங்க மஞ்சள் வேஷ்டியெல்லாம் வந்து உடுத்துக்கிட்டு வரவும் உடனே வந்து பரிகாரத்தை வந்து எந்த இது வந்தாலும் சரி தான் சிக்கல் வந்தாலும் சரி தான் அதை வந்து பாதிலே முடிச்சிடக்கூடாது. அப்படி பாதிலே முடிச்சிட்டேன்னா அப்புறமா வந்து அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பரிகாரத்தை கரெக்டாக நீ செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கும்போது இப்போ சிபி வந்து சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பரிகாரத்தை நான் கரெக்டாக செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கவோ இந்த சாமியை வந்து அதாவது இந்த விக்கிரகத்தை நீ தோளில் சுமந்துட்டேன்னா அதுக்கப்புறவு நேராக வந்து அங்கே சிவன் கோயிலில் கொண்டு தான் நீ வைக்கணும். பாதியில் எந்த இடத்துலையுமே வந்து நீ வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே சிபியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாமி விக்கிரகத்தை வந்து அவங்க சிபியோட தோளில் வந்து வைக்கவும் சிபியும் அது வந்து சாமியை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு இருக்கவும் நல்ல மாதிரிக்கு வந்து சிபி வந்து இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் வந்து கணேஷ் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பரிகாரத்தை நீ எப்படி செஞ்சு முடிச்சிடணும்னு நானும் பார்க்குறேன். நான் இருக்கும்போது முடிச்சிடுவியா என்ன இந்த பரிகாரத்தை நீ நல்லபடியாக செஞ்சு முடிச்சாதானே ஜானு நினச்ச மாதிரிக்கு தமிழை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீ ஆசைப்பட்டு சமயுக்தா காலத்தில் தாலி கட்டுவேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்ப. இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கலன்னா நான் நினச்சது தான் நடக்கும். நீ வந்து வெண்பா காலத்தில் தான் நீ தாலி கட்டுவ அப்படின்னு சொல்லவும் இந்த பரிகாரத்தை நீ செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து சிபி வந்து அவங்க சாமி விக்கிரகத்தை அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ போகிற வழியில் கல் முள்ளெல்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து சிபி காலில் குத்தவும் சிபியால் அந்த வழியை தாங்கிக்கவே முடியல. ஆனால் வந்து நம்ம கரெக்டாக அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ உடனே இங்கே வந்து தமிழை தான் காட்டுறாங்க. தமிழுக்கு வந்து சந்தேகம் வருது சிபிக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உள் மனசு தோணுது. என்ன நடக்க போதே தெரியல நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தோம்னா பின்னாடி வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கணேசை தான் காட்டுறாங்க. கணேஷ் வந்து அவங்க இந்த பரிகாரத்தை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காக அவங்களும் போகிறாங்க. எப்படியும் கணேஷ் நினச்சது நடக்கூடாமல் தடுக்கிறதுக்காக தமிழ் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் சிபி வந்து இந்த பரிகாரத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மலை கோவிலுக்கு அவங்க போக போகிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.